இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் இயேசுவால சுகம் பெற்றவர்கள் அப்படின்ற தலைப்புல யாரை குறித்து நம்ம தியானிக்கலாம் அப்படின்னா, 38 வருஷமா பெதஸ்தா குளத்துல படுக்கையில இருந்த அந்த சுகவீனமாக இருந்த மனுஷனை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம்ல பெதஸ்தா அப்படின்ற ஒரு குளம் இருக்கிறது. அங்க குருடர், சப்பானிகள், சூமின உறுப்புடையவர் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏன் அப்படின்னா, சில சமயங்கள்ல தேவதூதன் ஒருவன் என்ன செய்வான், அந்த குளத்தை கலக்குவான். அந்த குளத்துல இறங்கி அந்த தண்ணீரை கலக்குவான். கலக்கும் போது அந்த தண்ணீரை கலக்குனதுக்கு அப்புறம் யார் முதலாவது இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் என்ன செய்வாங்க, அவங்க சுகமாவாங்க, சொஸ்தமாவாங்க. அப்படின்றதுதான் இந்த பெதஸ்தா குளத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்போ தூதன் எப்போ கலக்குவார் அப்படின்றது தெரியாது. கலக்கும் போது யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்க சுகமடைவாங்க. அந்த இடத்துல 38 வருஷமா என்ன செய்யறாரு, வியாதியா இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் அங்க வரும்போது பாக்குறாரு. அப்போ இவனுக்கு 38 எத்தனை வருஷமா அங்க இருந்தான் அப்படின்றது தெரியல. ஆனா 38 வருஷமா வியாதியா இருக்கான் அப்படின்றத பாக்குறோம். அவனால ஒருவேளை நடக்க முடியாது அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஏன்னா யாரும் என்ன கொண்டு விடுறதுக்கு இல்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்றான். அப்ப ஆண்டவர் வரும்போது படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவன் என்னது, வெகு காலமாய் அவன் வியாதியா இருந்தான். அப்ப நீண்ட நாளா அவன் வியாதியா இருக்கிறான் அப்படின்றத இயேசு அறிந்து, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்றது ஆண்டவர் கேட்கிறார். இப்போ நிறைய நாள் அவன் வியாதியஸ்தனா இருக்கான். இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்குள்ள இருக்கும். நீண்ட காலமான பிரச்சனைகள், நெடுநாளான பிரச்சனைகள், மாறவே மாறல. என்னால கடனை நான் பல வருஷமா அதை அடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்னால அடைக்க முடியல. இந்த காரியத்துல எனக்கு வெற்றி கிடைக்கல, இந்த காரியத்துல எனக்கு எப்பவுமே தோல்விதான், இது எனக்கு இது ஜெயமா வரல அப்படின்னு நம்ம நெடுநாளாய் நம்ம நிறைய யுத்தங்கள், நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் நம்ம சந்திச்சிருக்கலாம். இந்த வியாதிஸ்தன்ட்ட ஏசப்பா கேட்ட மாதிரி நம்மகிட்டே ஆண்டவர் நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாரு. உனக்கு இது உனக்கு உனக்கு சரியாகணும் அப்படின்னு நீ நினைக்கிறியா, உன்னுடைய கடன் பிரச்சனையை மாறணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்றத நம்ம இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் வசனத்துல, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். ஆண்டவர் கேட்ட கொஸ்டின் என்ன, நீ சொஸ்தமாகணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கணும், ஆமா இல்ல இல்ல அப்படின்றத சொல்லணும். ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சூழ்நிலையை என்ன செய்யறான், விவரிக்கிறான். ஆண்டவரே, இந்த குளத்தை கலக்கும் போது என்னால கொண்டு போட்டு விடுறதுக்கு யாருமே இல்லை, நான் போறேன், ஒருவேளை நான் ஊந்து போறேன், ஏதோ நான் கஷ்டப்பட்டு போறேன், அப்படி போகிறதுக்குள்ள இன்னொருத்தையும் என்ன செஞ்சிடறான், இறங்கி விடுறான் அப்படின்னு சொல்றான். இதே மாதிரிதான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, என்னுடைய பிரச்சனைகளை நான் என்ன செய்வேன், இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு அப்படின்னு இருக்கு. நம்முடைய பிரச்சனைகளை தான் நம்ம என்ன செய்வோம், அதிகமா விவரித்து நம்ம சொல்லுவோம். நம்முடைய சூழ்நிலைகளை அதிகமா நம்ம விவரிக்கிறவர்களா காணப்படுவோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்ட கொஸ்டின், உனக்கு இது சரியாகணும்னு நினைக்கிறியா, இதுல இருந்து உனக்கு விடுதலை வேணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா இல்ல அப்படின்ற பதில காட்டிலும், ஏன் சூழ்நிலை, நான் இப்படிலாம் முயற்சி பண்ணேன், நான் இதெல்லாம் செஞ்சேன், நான் அங்க வேலைக்கு போனேன், அங்க இன்டர்வியூக்கு போனேன், நான் இந்த காரியத்தை நான் முயற்சி பண்ணேன் அப்படி சொல்லி என்னுடைய சூழ்நிலைகள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், ஏன் அது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்கிறவர்களா காணப்படுறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கேட்டப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன உடனே எடுத்துக்கொண்டு அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் என்ன செய்யறான், நடக்கிறான். அது ஓய்வு நாளா இருந்தது அப்படின்னு பாக்குறோம். படுக்கையை ஏன் எடுத்துட்டு போனோம், அந்த படுக்கை 38 வருஷமா அவன் படுத்திருந்த படுக்கை, அதை திருப்பி நம்ம அவன் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அந்த அழுக்கு உள்ளதா இருக்கும், அவனுக்கு அது மோசமான நிலைமையில தான் அந்த படுக்கை இருக்கும். ஆனா ஆண்டவர் ஏன் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டவன், இவ்வளவு சுகவீனத்தின் மத்தியில ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்காரு, இப்படி இருந்தவனுக்கு சுகம் கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு அடையாளத்தை
மற்றவங்க கண்டுகொள்ளணும் அப்படின்றதுனால தான் அவன் வந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னோடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன செய்றான், நடந்து போறான். அப்ப யூதர்கள்லாம் கேட்காங்க, ஓய்வு நாள்ல வந்து நீ உன் படுக்கை எடுத்து கொண்டு போறது என்னது நியாயம் இல்ல அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன சொல்றான், என்னை வந்து சொஸ்தமாக்கினவர் என்ன செஞ்சாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னாரு, நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுக்கு வந்து யாரு வந்து நம்ம என்னை சொஸ்தமாக்கனா அப்படின்றது கூட அவனுக்கு என்னது தெரியவே இல்லை அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். 13ஆம் வசனத்துல, சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை, அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமா இருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். 14ஆம் வசனம் என்ன சொல்லுது, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, அவன் யாருன்னே தெரியாது, சொஸ்தமாக்குறது இயேசுதான் தெரியாது. தேவாலயத்துல பார்த்து நீ வந்து அதிக கேடானது வராம இருக்கும்படி நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லும் போதுதான் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு கிறிஸ்து அப்படின்றத அவன் வந்து தெரிஞ்சு அவன் எல்லாத்தையும் சொல்றான். அப்போ வந்து நம்ம வந்து நம்முடைய நிலைமை நம்ம எப்படி இருக்குது, நம்ம வந்து நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய கஷ்டங்கள்ல நம்மளை வந்து நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து ஒருவேளை வெளியே வந்திருக்கலாம். அந்த சூழ்நிலைகளை நம்ம யாரை வந்து மையப்படுத்துகிறவர்களா நம்ம காணப்படுறோம். இது வந்து நம்ம ஆண்டவர் தான் எனக்கு செஞ்சார் அப்படின்றத நம்ம உணராதவர்களா இருக்குமா, இல்ல உணர்கிறவர்களாக இருக்கிறோமா? எனக்கு இவன் வந்து இன்னாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றான், ஆனா சொஸ்தமாக்கினவர். ஆனா நம்ம என்ன செய்வோம், நிறைய காரியங்களை நமக்கு உலக பிரகாரமா யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சாங்க அப்படின்னா நம்ம அவங்கள மிகைப்படுத்தி பேசுகிறவர்களாக காணப்படுவோம். அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணினார் அப்படின்னு நம்ம சொல்றோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படணும். இன்னொரு காரியத்தை இவன் இருந்து பார்க்கலாம். இவன் வந்து முதலாவது இவன் நீண்ட நாளா பிரச்சனைக்குள்ள இருந்தான். இன்னொன்னு வந்து அவன் வந்து என்ன செஞ்சா, சூழ்நிலைய வந்து காரணம் காட்டினா அப்படின்றத பாக்குறோம். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, லாஸ்ட்ல வந்து கீழ்ப்படினான். படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து என்ன தண்ணி கலங்கலையே, நான் ஏன் எடுத்துட்டு போனோம் அப்படின்ற எந்த கொஸ்டின் அவன் கேட்கல, கீழ்ப்படினான் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்களை, அவருடைய கற்பனைகளை, அவருடைய வசனங்களின் மூலமா ஆண்டவர் நம்மளை உணர்த்தும் போது அதுக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா, நீண்ட நாளாக ரொம்ப வருஷமா எனக்கு இந்த பிரச்சனை மாறவே இல்லை, இந்த போராட்டம் எனக்கு மாறவே இல்லை அப்படின்னு நம்ம இருக்கிற காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயம் தருவார் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்ளணும். இதற்காக நம்ம வந்து தலைகளை தாழ்த்தி இந்த வல்லமே ஆண்டவர் எனக்கு தரணும், இப்படிப்பட்ட காரியங்களை எனக்கு தரணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 38 வருஷமாய் வியாதியாயிருந்த மனுஷனை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி சொஸ்தமாக்குனீங்க அப்படின்றத நாங்க பாக்குறோம். அந்த மனுஷனும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே சொஸ்தமாக்கி அவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு சொஸ்தமாக்கப்பட்டவனா வீட்டுக்கு போனா அப்படின்றதை நாங்க பாக்குறோம். எங்களுடைய காரியங்கள் நிறைய ஆண்டவரே காரியங்கள்ல நாங்க நீண்ட நாட்களாக, நிறைய வருஷங்களாக, நிறைய மாதங்களாக, நிறைய நாட்களாக எங்களுக்கு ஆண்டவரே சப்பா நாங்கள் ஆண்டவரே எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எங்களுக்கு நேரிடாதபடி இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகளை காரணம் காட்டாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நாங்கள் அதன்படி நடந்து அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறோம். நீங்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென். மகிமை